இப்போ நாம பேசுற வார்த்தைகள் எப்பொழுதும் நல்ல வார்த்தையா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க. சில பேர் வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை. அது நிறைய குடும்பங்கள்ல பார்த்திருக்கேன். பசங்களை திட்டுறோம்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையா பேசுறது. ஏன்னா அப்படி பேசும் பொழுது வானத்துல அஸ்வினி குமாரர்கள் பறவைகள் ரூபத்துல வானத்துல பறந்து வருவாங்களாம் மாலை வேலையில. நீங்க இது மாதிரி கெட்ட வார்த்தைகள் பேசும் பொழுது அவங்க ததாசு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம். அப்படியே நடக்கட்டும்னு. அதனால எப்பொழுதுமே கெட்ட வார்த்தை பேசவே பேசாதீங்க. சில பேர் எப்படி தெரியுமா, வாயை திறந்துட்டாலே பசங்களை உருப்பட மாட்டேன், நாசமாப்போ, சனியனே, மூதேவி, எங்கேயாவது போய் தொலை, இது மாதிரி கெட்ட வார்த்தைகளா பேசுறாங்க. அப்படி பேசவே பேசாதீங்க. அப்படியே பழிச்சிரும். ததாசுன்னு சொன்னாங்கன்னா அப்படியே பழிச்சிரும். அதனால எவ்வளவு கோபங்கள் வந்தா கூட அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உங்க பசங்களை அனுசரணை ஆதரவா நல்ல புத்திமதி சொல்லி நல்லா கொண்டு வாங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். நீ எப்போதுமே நல்லா இருப்பாப்பா அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா உங்க பசங்க நல்லா வந்துருவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். இந்த பதிவை கேட்டதுலேருந்து இனிமே தப்பு தவறி கூட கெட்ட வார்த்தை பேசவே பேசாதீங்க. உங்க பசங்களை நல்லா அட்வைஸ் சொல்லி அவங்களுக்கு தகுந்த மாதிரியே